ஹாய் கைஸ், நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு குட் நியூஸை தூக்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய்க்கு ஜனநாயகன் ஃபிலிம் தான் லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ ஒரு சில காரணத்தினால அவர் இன்னொரு படம் நடிக்க இருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது எதனால நடிக்கிறாரு அண்ட் அந்த ஒரு படம் கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பிரஸ் பண்ணிட்டு தென் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா அதாவது गाइस ஜனநாயகன் ஃபிலிம் தான் தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தளபதி விஜயுமே ஏகப்பட்ட இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜயுமே ஆடியோ லான்ச்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. தென் அவருமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட அரசியல் பயணம் தான் கண்டினியூ ஆகும், சோ நான் இனி படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு சில காரணத்தினால தளபதி அவரோட இன்னொரு படத்தை நடிக்க இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் மூவி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தீபாவளி ரிலீஸ் ஆகிறதா இருந்து அதுக்கப்புறமா பொங்கல் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தென் சர்டிபிகேட் இஷ்யூனால பயங்கரமா டிலே பண்ணி போஸ்ட்போன் ஆகி இப்போ ஒரு வழியா எலெக்ஷனுக்கு அப்புறம் மூவி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு மூவியை இப்போ ஆன்லைன்லயே லீக் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல லீக் பண்ணி நிறைய பக்கம் ஷேர் ஆயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஜனநாயகன் படத்தை ஷேர் பண்றதை கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் இருந்துமே நிறைய பேருக்கு மூவி ஷேர் ஆயிருக்கு அண்ட் மூவியை நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆன்லைன்லயுமே ஒரு சில வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால கேவின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான லாஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 500 கோடி பக்கம் பட்ஜெட் போட்டு எடுத்த இந்த ஒரு மூவி இப்போ ஆன்லைன்ல லீக் ஆனனால அவங்க நினைச்ச மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்க முடியல. சோ அதனால கேவின் ப்ரொடக்ஷனுக்கு பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷனுக்கு இழப்பீடு தர மாதிரி அந்த ப்ரொடக்ஷன்லயே இன்னொரு மூவி நடிக்க இருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஹீரோ கிட்ட போய் எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய ஆக்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி தளபதி விஜயும் இன்னொரு படம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காக நடிச்சு தர இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி தளபதி இன்னொரு படம் நடிக்கிற மாதிரி இருந்தா எந்த ஒரு டைரக்டர் கூட சேர்ந்தா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் அப்படின்ட்டு உங்க தாட்ட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.